புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சராக காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PRN திருமுருகன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நெடுங்காடு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சந்திர பிரியங்கா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டார். தொடர்ந்து பணியாற்றி வந்த அவர் ஆளும் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கடந்த 10/10/2023 அன்று தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அமைச்சர் பதவி காலியாகவே இருந்து வந்தது. இந்த நிலையில் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் உள்ள PRN திருமுருகனை அமைச்சராக நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்திருந்தார். இதனையடுத்து 2 முறை தேதி அறிவிக்கப்பட்டு அமைச்சர் பதவி ஏற்பு விழா தள்ளி போன நிலையில் இன்று துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் PRN திருமுருகன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த பதவி ஏற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சாய் சரவணகுமார், துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் காரைக்கால் புதுச்சேரியைச் சேர்ந்த திருமுருகனின் ஆதரவாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தார் என அனைவரும் திரளாக பங்கேற்றனர். பதவியேற்றுக் கொண்ட திருமுருகன் முதலமைச்சர் ரங்கசாமி காலில் 6 முறை விழுந்து வாழ்த்துக்களை பெற்றார். தொடர்ந்து அவருடைய தாய்க்கு பொன்னாடை அணிவித்து அவரை கட்டி அணைத்து அவரது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வழங்கினார். அமைச்சராக பதவி கொண்ட திருமுருகனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பதவியேற்றுள்ள PRN திருமுருகன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல மகாராஜனுடைய மகன் ஆவார். 1972 ஆண்டு பிறந்த இவர் PA சமூகவியல் படித்துள்ளார். திருமணமான இவருக்கு மனைவி, ஒரு மகள், ஒரு மகன் ஆகியோர் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியில் தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய இவர் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவராகவும் PCC உறுப்பினராகவும் காரைக்கால் மாவட்ட செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வந்த PRN திருமுருகன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள இவர் காரைக்கால் மாவட்டம் என்ஆர் காங்கிரஸை தலைவராகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. CAA சட்டத்தை மாநில அரசுகள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்வதற்கே வேலை இல்லை. இது மத்திய அரசின் திட்டம் எனவும் மகளிர் உரிமை தொகை குறித்து குஷ்பு பேசியது திரித்து கூறப்பட்டுள்ளது என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரி ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி சார்பில் மருத்துவ திறன் மற்றும் உருவக நிழல் பயிற்சி பட்டறை ஜிப்மர் வளாகத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் உயிர் மீட்பு, சிகிச்சை மற்றும் விபத்துக்கான முதல் உதவி சிகிச்சை முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி முகாம் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை, அமைச்சராக பதவியேற்றுள்ள திருமுருகன் எந்தெந்த துறை கொடுத்தாலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர், அவருக்கு என்ன இலாக்காக ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்யார் என்று குறிப்பிட்டார். CAA சட்டம் என்பது குடியுரிமை பறிப்பு அல்லது குடியுரிமை கொடுப்பது என்று விளக்கம் அளித்த அவர், சட்டத்தோடு அனைவருக்கும் குடியுரிமை வழங்குவதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம் என்ற தமிழிசை, இந்த சட்டத்தை மாநில அரசுகள் அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்வதற்கு வேலை இல்லை, இது மத்திய அரசின் திட்டம் என்றார். CAA சட்டம் சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை சிறுபான்மை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்பவர்கள் இந்த சட்டத்தை முதலில் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை பற்றி குஷ்பு பேசிய கருத்துக்கள் திரித்து கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர் எந்தவித உள்நோக்கத்தோடும் இதை சொல்லிருக்க மாட்டார் என்று தமிழிசை விளக்கம் அளித்தார். இந்த பயிற்சியில் புதுவையில் பணியாற்றும் காவலர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள், தேசிய மாணவர் படை வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வரும் ஜூன் மாதம் பாரிஸில் நடைபெறும் பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு கலாச்சார விழாவில்
முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன் தெரிவித்துள்ளார். புதுவையை பூர்வீகமாக கொண்டவர்கள் பிரான்ஸ் நாட்டில் 40க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகளை நடத்தி வருகிறார்கள். அந்த சங்கங்கள் அனைத்தும் ஒற்றுமையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு அண்மையில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவுக்கு பிரான்ஸ் வருகை புரிந்த புதுவை பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு பாரிஸில் சிறப்பான வரவேற்பு விழா நடத்தப்பட்டது. அதன் பிறகு அனைத்து சங்கங்களும் கூடி ஆலோசித்து பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு என்ற பெயரில் இயங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. தலைமை நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கூட்டமைப்பின் தலைவராக பிரான்சும், எம்ஜிஆர் பேரவைத் தலைவர் முருகு பத்மநாபன், துணைத் தலைவராக உரைகள் தமிழ் கலாச்சார சங்க தலைவர் இலங்கை வேந்தன், செயலாளராக இந்திய மகா பிரான்ஸ் சங்க தலைவர் ஜெரால்ட் மொரிஸ், துணை செயலாளராக சுவாமி விவேகானந்தர், சங்க தலைவர் அட்லண்டா ரமேஷ், பொருளாளராக பிரான்ஸ் இந்திய கலாச்சார சங்க தலைவர் ரமணி பூபதி ஆகியோர் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். புதுவை வருகை புரிந்த கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன், பொருளாளர் ரமணி பூபதி, சங்க தலைவர்கள் பேராசிரியர் சக்தி புயல், கோகுலன் ஆகியோர் புதுவை முதல்வர் ரங்கசாமியும் பொதுப்பணி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணையும் சந்தித்து பொன்னாடை அணிவித்தும் கலந்துரையாடினர். புதுவை அரசும் பிரான்ஸ் கூட்டமைப்பும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் புதுவை பிரான்ஸ் நட்புறவு தினம் என்ற பெயரில் கலாச்சாரம் திருவிழா நடத்துவது என்றும், இவ்வாண்டு வரும் ஜூன் மாதம் புதுவை முதல்வர் தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் முன்னிலையில் பாரிஸில் முதல் விழா நடத்துவது என்று ஆலோசிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் பாதுகாவலராக முதல்வரும் கௌரவ தலைவராக சுற்றுலாத்துறை அமைச்சரும் இருக்க இருவரும் ஒப்புதல் அளித்தனர் என்பதை கூட்டமைப்பின் தலைவர் முருகு பத்மநாபன் தெரிவித்தார். புதுச்சேரி இருசக்கர வாகன வாடகை உரிமையாளர் சங்கத்தை திறந்து வைத்த உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, நேரு ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். புதுச்சேரி இருசக்கர வாகன வாடகை உரிமையாளர்கள் சங்க திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சங்க கௌரவ தலைவர் நாகமுத்து தலைமை தாங்க சட்ட ஆலோசகர் புரட்சிக்குமார், தலைவர் கணேசன், துணைத் தலைவர் மோகன், செயலாளர் முருகன், துணை செயலாளர் செந்தில்குமரன், பொருளாளர் சையத் பாஷிர், துணை பொருளாளர் நீலமணிகண்டன் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் அனிபால் கென்னடி ஆகியோர் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி கௌரவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி இருசக்கர வாகன வாடகை வீடு உரிமையாளர் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டசபை பார்வையிட களப்பயணமாக வந்த திருபுவனை அரசு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்துரையாடினார். திருபுவனை அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 70 மாணவ மாணவியர்கள் களப்பயணமாக புதுச்சேரி கடற்கரை, அருங்காட்சியகம், நூலகம் என பல்வேறு இடங்களை நேற்று சுற்றி பார்த்தனர். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபைக்கு வந்த அம்மாணவ மாணவியர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்தனர். முதல்வருடன் கலந்துரையாடினர். அவர்களுக்கு சாக்லேட்டுகளை வழங்கிய முதல்வர் ரங்கசாமி மாணவ மாணவியர்கள் அனைவரும் நன்றாக படித்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்தினார். சபாநாயகர் செல்வம், பள்ளி தலைமையக சீரியர் சரவணன், ஆசிரியர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்று கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யும் வகையிலான ஊர்தியை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் மத்திய அரசின் கால்நடை நலம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 16 லட்சம் மதிப்பில் 3 நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் சென்ற கால்நடைகளுக்கு மருத்துவம் செய்யும் வகையிலான அனைத்து வசதிகளும் இந்த கால்நடை மருத்துவ ஊர்தியில் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் 2 ஊர்திகள் புதுச்சேரி பிராந்தியத்திற்கும் ஓர் ஊர்தி காரைக்காலுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அமைச்சர் PR திருமுருகன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இயக்குநர் லதா மகேஷ்கர் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கார் ஓட்டுநருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மீனப்பூரை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசைன், வயது 41, புதுச்சேரியில் உள்ள டிராவலர்ஸ் நிறுவனத்தில் டிரைவராக பணியாற்றி வந்தார். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியஞ்சாலை பகுதியில் கார் டிரைவராக இருந்த பொழுது
தனது நண்பரின் 11 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுந்தது. அதன் பெயரில் ஒதியஞ்சாலை போலீசார் ஜாகிர் ஹுசைனை கைது செய்த அவர் மீது புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கில் அரசு தரப்பில் வக்கீல் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றம் சாட்டப்பட்ட ஜாகிர் ஹுசைனுக்கு போக்சோ சட்டம் 6வது பிரிவில் 20 ஆண்டும் பிரிவு 12 கீழ் 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஏக காலத்தில் அனுபவிக்கும் ரூபாய் 4000 அபராதம் விதித்து தீர்ப்பு கூறினார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் 4 லட்சம் நிவாரணம் வழங்க அரசுக்கு பரிந்துரைத்தார். தீர்ப்பையொட்டி ஜாகிர் ஹுசைன் காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி ஜிஎஸ்டி பிரசிடென்ட் அசோசியேஷன் இதில் புதிய நிர்வாக குழு தேர்தலில் வெற்றி பெற்ற தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஜிஎஸ்டி பிரசிடென்ட் அசிடென்ட் இல் புதிய நிர்வாக குழு தேர்தல் வெற்றி பெற்று இன்று அதன் தலைவராக ராமஜியம் துணைத் தலைவராக ராஜு, செயலாளராக வி.எஸ். நவ்ரோஜ், துணை செயலாளராக ராமநாதன் மற்றும் பொருளாளராக எம்.என். பாலகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதில் தேர்தல் அதிகாரிகளாக மணிகண்டன், ஜீவானந்தம், செல்லிப்பட்ட பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். இந்நிகழ்ச்சி புதுவை தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நடைபெற்றது. புதிய தலைமை குழு சங்கத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்று அவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். மேலும் சமூக நலத்திட்டங்கள் செயல்படுத்துவோம் என்று கூறி அதன் மூலம் முதல் நலத்திட்டமாக கல்வி நன்கொடை பள்ளி மாணவர் ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை மற்றும் வாய்க்காலில் விரிவாக்கம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளை ரூபாய் 2,26,00,000 செலவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சுபையா சாலை சந்திப்பு முதல் கோலஸ் நகர் பாலம் வரையிலான டாக்டர் அம்பேத்கர் சாலையில் இருபுறமும் உள்ள யூ மற்றும் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் சாலை விரிவாக்கும் பணிக்கு ரூபாய் 1,11,00,000 செலவில் பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல் குலாஸ் நகர் பாலத்திலிருந்து கடலூர் சாலை சந்திப்பு வரை டாக்டர் அம்பேத்கர் பிரதான சாலையை மறுசீரமைப்பு செய்வதற்காக ரூபாய் 1,15,00,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. 2 பூஜையிலும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சேர பொறியாளர் முனைவர் திருஞானம், உதவி பொறியாளர் தேவதாஸ், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஹரிகிருஷ்ண, ராஜ் கண்ணன், காத்தலிங்கம், காலப்பன், விநாயகமூர்த்தி, மனோஜ், செழியன், ரமேஷ், ராகேஷ், மொரிஸ், ரஹ்மான், பொன்னி, ஜோலின், இந்திரா, வேலு முக்கிய பிரமுகர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பூமி பூஜையினை சிறப்பித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.